வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்னிவீர் ஆர்மிக்கான 2024 இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியில் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்டடி மெட்டீரியல் நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்லி எல்லா ட்ரேடும் படிக்கலாம், ஓகேங்களா? ஜிகே ஜிஎஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ரீசனிங் அப்புறம் மேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஜிடிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எஸ்எஸ்ஜிடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்கும் ஜிகே ஜிஎஸ்க்கான பிடிஎஃப் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அண்ட் ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோ பிரைஸ் தான், ஓகேங்களா? அந்த பிரைஸை பத்தின டீடைல் எல்லாமே நான் வீடியோல ஷோ பண்றேன். அண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸுக்கு இவ்வளவு மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்த்து தான், ஓகேங்களா? கண்டிப்பா பை பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் லிங்க்குக்கான வந்து பாத்தீங்க அப்படின்னா லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த டச் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ள வரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்மி ஸ்டடி மெட்டீரியல் அப்படி இருக்கும். சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து பார்த்தீங்க உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய கரெக்டான இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 149. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்த்து தான். இந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்கிட்டு இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நேம் அதுக்கப்புறம் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஏன்னா மெயில் ஐடி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஆகும். அதனால மெயில் ஐடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொடுங்க, ஓகேங்களா? மெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலையும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, ஓகேங்களா? எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். அப்படி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா சைடில் தெரியுற இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பே பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கியூஆர் கோடு அதுக்கப்புறம் ஃபோன் பே, கூகுள் பே எல்லா விதமான பேமெண்ட் மெத்தடும் காமிக்கும். உங்களுக்கு எது அவைலபிளா இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஒன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் வந்துட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது தேவையில்லை, ஓகேங்களா? ஏன்னா அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கே நீங்க என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுடைய ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். அண்ட் சோல்ஜர்ஸ் கே ஷேர் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும் கூகுள் டிரைவ் மூலமா, ஓகேங்களா? அதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்லிப் எல்லாமே வந்துடும். அதிலே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஆல் இன் மெட்டீரியல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுடைய கூகுள் டிரைவுக்கு கூட்டிட்டு போகும். கூகுள் டிரைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா இந்த ஒரு பேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். ஆல் இன் மெட்டீரியல் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்னிவீர் ஆர்மி புக்ஸ் அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஜிடி புக்ஸ் இருக்கும். அண்ட் அக்னிவீர் ஆர்மி புக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்னிவீர் ஆர்மி மேக்ஸ் புக் அப்புறம் அக்னிவீர் ஜிகே ஜிஎஸ் இங்கிலீஷ் பிடிஎஃப் இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஜிகே ஜிஎஸ் அந்த அந்த ஃபோல்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்கும் கவர் ஆயிருக்கும். ஜிகே ஜிஎஸ் அதுக்கப்புறம் முக்கியமா இந்த ஒரு பிடிஎஃப் ரொம்பவே ஒர்த்தானதுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா படிங்க, ஓகேங்களா? இப்பவே ஜிகே ஜிஎஸ் படிங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அண்ட் ஜிகே ஜிஎஸ் பொறுத்தவரையும் இந்த பிடிஎஃப் ஒர்த்து தான். இதுல ஒரு சில வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு இதா இருக்கும், அதை நீங்க மாத்திக்கலாம், ஓகேங்களா? அது நீங்க என்னன்றதை மாத்திக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜிகே ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த மெட்டீரியல் படிச்சீங்கன்னா போதும். உங்களால ஜிகே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிகே ஜிஎஸ் 10 கொஸ்டினுக்கு மேல அடிக்க முடியும். ஜிகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸும் இதுலயே ஆட் ஆயிருது, ஓகேங்களா? ஜிகே ஜிஎஸ் கம்ப்ளீட்லி இதுல இருக்கு, ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் அக்னிவீர் மேக்ஸ் புக்குன்னு இருக்கும். இதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸுக்கான புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இதுல எல்லா டாபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கவர் ஆயிருங்க. நம்பர் சிஸ்டம்ல இருந்து ரேஷியோ ப்ரிப்போசிஷன் அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் அதுக்கப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் கவர் ஆயிரும் கம்ப்ளீட்லி. இதுல ஒரு முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலதுக்கு குறிச்சிருப்போம், ஒரு சிலதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் இருக்காது. அப்படி இல்லாதது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கான வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் ஃப்ரீ கிளாஸஸ் இதுல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 சால்வ் பண்ணி வீடியோ போடுற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். ஆனா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க புதுசா படிக்கிறவங்க. அப்படி ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15க்கு 15 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அடிக்க முடியும். நான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இதை டச் பண்ணீங்க
அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். 2018, 19, 20, 21 இருக்கு. இதுல ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் எப்படி கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம் புதுசா ட்ரை பண்றவங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடி புக்ஸ்னு இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடி புக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீசனிங் பை ராகேஷ் யாதவ் பிடிஎஃப் அண்ட் ஜிகே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பை ராகேஷ் யாதவ்னு இருக்கும். இதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங்கான பிடிஎஃப் வந்துடும். ஓகேங்களா, இந்த புக்குக்கான பிடிஎஃப் வந்துடும். இதுல கம்ப்ளீட்லி எல்லா அந்த ரீசனிங் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் சால்வோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்த் தாங்க. கம்ப்ளீட்லி நீங்க எஸ்எஸ்சி ஜிடிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கி வந்து யூஸ் பண்ணி பாருங்க. எல்லா டாபிக் இதுல கவர் ஆயிரும். இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்கோட ஸ்கேனர்டு பிடிஎஃப் தான். ஓகேங்களா, இது கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் சைட்ல நிறைய பேர்